அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் பை ஷெஃப் ஆல்வின். இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம பார்க்க போறோம்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அதாவது ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறது ஒரு ட்ரை டிஷ். அது ரைஸோட பரோட்டா சப்பாத்தி இதோட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா பண்ண போகிறோம். அதுதான் ஒரு சீக்ரெட் மசாலா. அதுதான் அந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்போ நம்ம சீக்ரெட் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கடுத்தது ஒரு 3 நம்பர், அதாவது குண்டு மிளகாய் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நீளமான காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இது வேணால் எக்ஸ்ட்ரா போடலாம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது ஏலக்காய் 1 நம்பர் போட்டிருக்கேன், பட்டை ஒரு 2 சின்ன துண்டு, அப்புறம் ஒரு 5 நம்பர் லவங்கம் அதில் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ போதும், இந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிரேவி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிடுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம கரம் மசாலாலாம் அதுலேயே போட்டதுனால இதில் திருப்பியும் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, ஆட் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக ஆனியன் ஆட் பண்ணிடுறோம். நம்ம ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி சிக்கன் சாப் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி ஸ்லைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம உப்பு வந்து நம்ம முதல்ல போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆனியன் வந்து குக் ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு உப்பை நான் இப்போவுமே என்ன பண்ணிடுறேன், சேர்த்துடுறேன். இந்த அளவுக்கு குக்காக இருந்தால் போதும். அடுத்தது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உடைய ரா ஃப்ளேவர் குக் பண்ணும்போது அதோட ரா ஃப்ளேவர் என்ன பண்ணிடணும்னா எடுத்துடணும். நம்ம சாத்தே பண்ணோம் அப்படின்னா இந்த ரா ஃப்ளேவர் என்ன பண்ணிடும், போயிடும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உடைய ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. அடுத்தது நம்ம ஒரு 300 கிராம் சிக்கன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருக்கிறோம். அதை இப்போ நம்ம ஆட் பண்றோம். இப்போ நம்ம சிக்கன் வந்து சாத்தே பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி வச்சிடுறோம். சிக்கன் அந்த ஹீட்டில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா மசாலாவை நம்ம சேர்ப்போம். சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்.
அதுக்கடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவை கொஞ்சம் நம்மளுடைய சீக்ரெட் மசாலாவை உள்ள சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அது. இப்போ ஒரு ஹாஃப் கப் மட்டும் அந்த வாட்டர் கொஞ்சமா சேர்க்கிறோம். ஏன்னா அந்த சிக்கன் நல்லா உள்ள வந்து குக் ஆகணும். அதுக்காக ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் இப்போ வாட்டர் ஆட் பண்ண போறோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா லைட்டா கருவேப்பிலை கொஞ்சமா சேர்க்கிறோம். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒரு 4 மினிட்ஸ் கவர் பண்ணி வைக்கிறோம். அந்த சிக்கன் அப்பதான் நல்லா குக் ஆகணும். நல்ல ஒரு ஃப்ளேவர். பாருங்க அழகா அந்த மசாலாலாம் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்குது. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும்னா கொஞ்சமா நம்ம என்ன பண்ணலாம், அதுல வந்து வாட்டர் கொஞ்சமா எக்ஸஸா நம்ம ஆட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆகணும். சிக்கன் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணும். கரெக்டா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பஞ்ச், அதுல வந்து கொஞ்சமா லெமன் சேர்க்கிறோம். ஆக்சுவலா லெமன் சேர்த்தோம் அப்படின்னா நீங்க பார்த்தோம்னா அதுல ஒரு பஞ்ச், நல்ல ஒரு டேஸ்ட் அது வந்து எடுத்து கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீஃப் நம்ம யூஸ் பண்ண போறோம். நல்ல ஒரு கொரியாண்டர் லீஃப். அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கிற கறி லீவ்ஸும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க இப்போ பரோட்டாவோடவோ சப்பாத்தியோடவோ இல்லைன்னா புலாவோட நீங்க சாப்பிடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. குக் வித் ஹார்ட், சர்வ் வித் ப்ரைட்.